உறவுகளுக்கு வணக்கம். அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்கின்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சி. உறவுகள் எங்கள் நிகழ்ச்சிகள் ஒன்றையும் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்கள் நன்றிகள். தொடர்ந்து உங்களுடைய சேனலினை சப்ஸ்கிரைப் செய்வதோடு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்பது என்பது தினம். அதோடு புதிதாக இந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடுகின்றவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்வையிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய சாதனையாளர்களின் சாதனை பயணம் என்கின்ற நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்கின்றோம். அந்த வகையில் இன்றைய சாதனையாளராக நான் உங்கள் முன்னிலையில் கொண்டு வருவது திருமதி பகிதரன் புனிதா என்கின்ற பெண்மணியினை. உண்மையிலே இந்த புனிதா என்கின்ற பெண்மணி மலையகத்திலே பிறந்து இந்த யாழ்ப்பாணத்திலே ஒரு குடும்ப பெண்மணியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சாதனையை பற்றி கேட்போம் பாருங்கள். வணக்கம் புனிதா அவர்களே. வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் நீங்கள் ஒரு பார்வை குறைபாடுடைய பெண்ணாக, ஒரு குடும்ப பெண்ணாக இன்று வலம் வந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய கணவர் முற்றாக பார்வையற்றவர். ஒரு குழந்தை, அழகான குழந்தையும் உங்களுக்கு உண்டு. அதோடு உங்களுடைய தாய் தகப்பனையும் நீங்கள் பராமரித்து வருகின்றீர்கள், அப்படிதானே? ஒரு பார்வையற்ற பெண்மணியினால் இப்படி எல்லாம் பல சவால்கள், அதாவது பார்வை குறைபாடு அல்லது பார்வை அற்ற பெண்களை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்களுடைய கூட்டாளிகளோடு நீங்கள் உரையாடிப்பீர்கள். ஒரு பார்வையற்ற பெண்ணால் இந்த உலகத்தில பல சவால்களை எதிர்கொண்டு வாழ முடியும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள். எப்படி அது உங்களால் முடியும்? இப்ப நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் குடும்பத்திலேயே பல பொருளாதார சிக்கல்கள் இருக்கும், உங்களுடைய வேலைகளை கொண்டு செல்வதிலே பல சிக்கல்கள் இருக்கும், அப்படிதானே? அதையெல்லாம் எதிர்கொண்டு நான் அந்த வாழ்க்கையை உங்களால் கொண்டு செல்ல முடியுமா? அதை பற்றி உங்களுக்கு ஒரு அறிமுகம் செய்தால் நன்றாக இருக்கும். நாளாந்த வேலைகள் எல்லாம் நீங்கள் நாளாந்த வேலைகள் நான் தான் செய்கிறேன். அது மட்டுமல்ல, நான் ஒரு தையல் ஒன்றை தைக்கின்றேன். அது மட்டும் இல்லாம கால் மிதி பின்னுகிறேன். ஏனைய சகல வேலைகளையும் மகண்ட வேலைகளையும் நான் பார்த்து கொண்டு இந்த குடும்பத்தை ஒரு நல்ல முறையில் கொண்டு செல்கிறேன். நல்லது. உங்களுடைய பொருளாதார வளத்தை உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய கணவரினால் பரிபாலிக்க முடிகிறது, அப்படிதானே? அதனுடைய உழைப்பிலே நீங்கள் சந்தோஷமா வாழ்கின்றீர்கள். உங்களுடைய கணவரும் ஒரு முற்றாக பார்வையற்றவர். அந்த வகையில் பார்வையற்ற பெண்களா ஒரு குடும்ப சூழல், அதாவது திருமணம் செய்து அவர்களும் ஏனைய பெண்களை போல வாழ முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள்? நம்புகிறேன். நிச்சயமாக ஒரு நல்ல கணவராய் இருந்தால் அவருடன் நீங்கள் சேர்ந்து செயல்படலாம். உங்களால முடியாதது எதுவும் இல்லை, பெண்ணால் முடியாதது எதுவும் இல்லை. அதனால நீங்களும் உங்களோட வேலைகளை செய்து கொண்டு ஒரு கணவருக்கு ஒரு சுயதொழில் செய்கிறாரா, அவருக்கு நீங்கள் உங்களை ஒத்துழைப்பை கொடுத்து குழந்தைகளையும் பராமரித்து நீங்களும் முன்னுக்கு வரலாம். உங்களால சாதிக்க முடியும். பெண்ணால சாதிக்க முடியாமல் இல்லை, பெண்களால சாதிக்க முடியும். பார்வையற்றவர் நாங்களால் இருந்தாலும் கூட நம்ம சமூகத்தில் வாழ்ந்து காட்டணும். அதுதான் இந்த குறிக்கோள். நல்லது. ஆனால் வாழ முடியும். வாழ முடியும். ஏன்னு சொன்னால் இன்று பார்க்கின்ற போது சமூகத்திலே பார்வையுடைய பெண்கள் பார்வையற்ற ஆண்களை திருமணம் செய்திருக்கிறார்கள். ஆனால் பார்வையற்ற பெண்களை திருமணம் செய்வது பார்வையுடையவர்கள் என்பது மிக குறைவு, மிக மிக குறைவு. ஆங்காங்கே ஒரு சில நபர்களை நாங்கள் பார்க்கலாம். அதாவது 100க்கு 2 விதமான ஆண்களைத்தான் நாங்கள் பார்க்க முடியும். அப்ப நீங்கள் அந்த வகையிலே ஒரு பார்வையற்ற பெண்ணை ஒரு பார்வையுடையவர் திருமணம் செய்து எப்படி வாழ முடியும் என்கின்ற அந்த ஐயமான கேள்விக்கு உங்களால் என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த சந்தேகமான கேள்விக்கு
உங்களாலே என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு பார்வையற்ற பெண்ணை ஒரு பார்வையுடைய நபர் திருமணம் செய்தால் அந்த பார்வையற்ற பெண்ணால் அந்த குடும்பத்தை கொண்டு செல்ல முடியுமா? முடியும். அப்படி கருதுகிறேன். அவளால் குழந்தைகளை பராமரிக்கவோ அல்லது கணவனுடைய வேலையை செய்ய முடியும் அல்லது சமைத்து எல்லாம் செய்ய முடியும் என்று நம்புகின்றனர். அப்படிதான் நான் நம்புகிறேன். என்னன்னு கேட்டால் நம்மளால அதான் சொல்றேன், பெண்ணால முடியாத எதுவும் இல்லை. நான் உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச நந்தினி மிஸ் எடுத்துக்கொள்றேன். அவ பாருங்க, அவட வேலையும் செய்து வீட்டு வேலையும் செய்கிறார், பள்ளிக்கூடத்துக்கு தானாக சென்று பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறார். அவட கண்ட வேலைகளாக செய்கிறார். அது மட்டும் இல்லாம அவட கணவரும் அவருக்கு ஒத்துழைக்கிறார் தான். இருந்தாலும் அவட வேலைய அவ வீட்டு வேலையா இருக்கட்டும் எல்லாமே நீட்டாக நல்லா எப்படி சொல்றது, நானே என்னால கூட அவளை பத்தி எப்படி சொல்றதுன்னா அவ வந்து நல்லா நீட்டா செய்வா. ஒரு பார்வையற்ற பெண் அவகிட்ட தான் நான் கத்துக்கொண்டேன் எப்படி நம்மளால ஒரு முயற்சி முன்னுக்கு செய்யலாம், எப்படி வேலை திட்டங்கள் செய்யலாம் என்று அவளை பார்த்து தான் நான் கற்றுக்கொண்டேன். நல்லது. நீங்கள் ஒரு மகளிர் கழகத்தினுடைய தலைவியாக தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் மகளிர் அமைப்பினுடைய நோக்கம் அல்லது உங்களுடைய திட்டங்கள் பற்றி விரிவாக சொல்லுங்கள். எனது திட்டமானது பார்வையற்ற பிள்ளைகளின் வாழ்வாதாரத்திற்காக சத்துமா திட்டத்தை ஒன்றை ஆரம்பித்தோம். அது கொடுத்தும் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம பார்வையற்ற பெண்கள் சமூகத்தில் முன்னுக்கு வர வேண்டும் என்றால் சுயதொழிலை முயற்சி கொண்டு முன்னுக்கு வர வேண்டும் என்றுதான் இந்த ஆவல். அதுக்கான ஒத்துழைப்பை நான் கொடுப்பேன் என்று நினைக்கிறேன். என்னன்னு கேட்டா ஒரு சாதாரண ஒரு கால் மிதியோ இல்ல ஒரு கைவேலைகளோ ஏதால் பார்வையற்றவர்களால் முடிந்த சுயதொழிலை தானாக செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, நான் நிறைய திட்டங்கள் நினைச்சிருக்கிறேன். அதுக்கு நிர்வாகம் ஒத்துழைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி என்றால் ஒரு பார்வையற்ற நான் ஒரு தையல் ஒன்றை பயிற்சிக்கலாம் என்று நினைக்கிறேன். பார்வையற்றவர்களால் அதை முடியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் பார்வை உள்ளவர்கள் இதை பார்த்து ஒரு பார்வையற்றவிடம் ஒரு தையலை பயிற்சிட்டு ஒரு பார்வையற்றவர் தான் எங்களுக்கு பயிற்சிட்டார் என்று சமூகத்தில் சொல்லும் போது அதுக்கு எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் எமது நிர்வாகம் எங்களோட இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளை நிறுவனத்தின் தலைவர் அவர்களிடம் கதைச்சு நான் இந்த திட்டத்தை கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் பெண்கள் முடங்கி கிடக்காமல் நீங்களும் ஒரு சுயதொழிலை செய்து உங்க குடும்பத்தை வாழ்வாதாரத்தையும் விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நல்லது. உங்களுடைய நிறுவனத்திலே பார்வையற்ற பெண்களுக்கான செயற்பாடுகள், அதாவது பார்வையற்றோர் அறக்கட்டளை நிலையத்தினால் பெண்கள் தொடர்பான செயற்திட்டங்கள் பலது இருந்து இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படியா? அதுக்கு என்ன உங்களுக்கு இடர்களாக, அதாவது உங்களுக்கு இந்த செயற்திட்டத்தை முன்னகர்த்தி செல்வதற்கு உங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் இருக்குது? சில போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்கு. மற்றது எனக்கு நிறுவனத்தில் கலந்து கொண்டு எனக்கும் இதில் பங்கு பெற்று பார்வையற்ற பெண்களுக்கும் என்னால் முடிந்த உதவியை செய்யலாம் என்று நினைக்கின்றேன். ஆனால் என்னால் போக்குவரத்து பிரச்சனையால் என்னாலே வந்து கொண்டு இந்த செயற்பாடுகளை செய்ய இல்லாமல் இருக்கின்றது. அதோடு அது ஒரு உண்மையான ஒரு சம்பவமாக இருந்தாலும் உங்களுடைய பார்வையற்ற நிறுவனத்திலே பெண்கள் தொடர்பான அபிவிருத்தியை
மேற்கொள்வதற்கு எவ்வகையான தடைகள், அதாவது எவ்வகையான சவால்கள் இருக்கின்றது? அதாவது நிதி தொடர்பான பிரச்சனை, அல்லது உங்களுக்கு புதிய தொழில்களை பயிற்றுவிக்கின்ற பயிற்றுவிப்பாளர் தொடர்பான பிரச்சனைகள், இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கின்றன. நிச்சயமாக நிதி திரட்டுற பிரச்சனைகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு தொழிலை ஒரு தொழிலை மேற்கொண்டு வருவதற்கான ஒரு போதுமான இட வசதிகளும் இங்கே இல்லை. அது மட்டுமல்ல, பார்வையற்ற பெண்களும் சப்போர்ட்டு உங்களால் முடிந்த உதவிகளை பண்ணலாம். நீங்கள் நாங்கள் உங்களுக்கு நல்லதுதான் செய்ய நினைக்கின்றோம். நீங்கள் இதில் எங்களுடன் கதைச்சு நீங்கள் உங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்காக நீங்கள் எங்களுடன் கதைச்சு நீங்கள் உங்களுக்கு தொழில் பயிற்சியை பயிற்சிக்கலாம் என்று கேட்கலாம். அதுக்காக யாரும் ஒத்துழைக்கிறார்கள் இல்லை. அது மட்டுமல்ல, உங்களுடைய பார்வையற்ற பெண்கள் எப்படி இந்த முன்வந்து தொழில் பயிற்சிகளை பெறுவதற்கும் உழைக்கிறதுக்கும் அவர்களுடைய விருப்பங்கள் எப்படி இருக்கிறது, ஆசை எப்படி இருக்கிறது? பார்வையற்ற பெண்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் சுய தொழில் செய்வதற்கு அல்லது பயிற்சிகளை பெறுவதற்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள். சில பேர் ஆர்வமாக இருக்கேன். நான் கேட்ட வகையில ஒரு 2-3 பேர் ஆர்வமாக இருக்கின்றார்கள். சில பேர் விருப்பம் இல்லாமல் இருக்கின்றார்கள். அதுதான் என்ன செய்யறது தெரியல. அப்படி இருக்கக்கூடாது. நான் இந்த பொறுத்தளவில் சொல்லுவேன். நான் நிறைய என்னை பொறுத்தளவில் என்னையே எடுத்துக்கொண்டால் நான் நிறைய கஷ்டங்களையும் ஒரு பெண்ணாக இருந்து நான் பிறந்த இடத்துல இருந்து சரி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். அந்த மாதிரி முடங்கி கிடக்காம நீங்களும் முயற்சிக்கலாம். முயற்சித்தால் எதுவும் பலன் இல்லை. அதோட தன்னம்பிக்கை வேணும். பெண்களிடம் தன்னம்பிக்கை வேணும். நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருந்தால்தான் எதையும் சவாலில் வெற்றி கொள்ளலாம். அந்த வகையில பெண்களிடம் நான் கேட்டபோது சிலவங்க விருப்பம் இருக்குன்னு சொல்கிறார்கள், சிலவங்க விருப்பம் இல்லை என்று சொல்றார்கள். வேறு வகையான சவால்களை சமூகத்துல எங்களுடைய பார்வையற்ற பெண்கள் எதிர்நோக்குகின்றார்கள். சமூகத்துல பார்வையற்ற பெண்கள் எப்படியான சவால்கள், எப்படியான பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள்? அப்படியா ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா சமூகத்தினால் பார்வையற்றவர்களுக்கு? சமூகத்தினால பார்வையற்ற பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா? அப்படி இல்லை. சமூகம் எப்போதும் உந்து சக்தியாக தான் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது சமூகத்தில் பிரச்சனை எதிர்நோக்கவில்லை தானே? இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பதிவும் பார்வையற்ற பெண்களுக்கு சமூகம் கொடுத்ததென்று தானே? இல்லை. ஆனால் சமூகம் உங்களுக்கு எப்போதும் தோல் கொடுத்து தான் கொண்டிருக்கிறது. என்ன அவங்களுடைய வளர்ச்சிக்கு தொடர்ந்து நீங்கள் சமூகத்தினுடைய ஆதரவை எதிர்பார்த்து கொண்டு அப்படித்தானே? இந்த மாற்றுத்திறனாளிகள் உள்ள குடும்பங்களில இப்போ சில குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கிறார்கள், குழந்தைகளை வைத்திருக்கின்றார்கள். அந்த மாற்றுத்திறனாளிகளை வைத்திருக்கின்ற குடும்ப பெண்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்களுக்கு நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி பெண், அதுவும் ஒரு தாயாக இருக்கின்றீர்கள். அந்த வகையில அந்த தாய்மாருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நிச்சயமாக நான் ஒரு மாற்றுத்திறனாளி. என்னையும் கூட நான் நிறைய எங்க பெற்றோர்கள்னாலும் சரி, பெற்றோர்களை சார்ந்த குடும்பத்திலே என்னை பார்வையற்றவர் என்று எந்த ஒரு காரியத்திலையும் பின்னோக்கி என்ன ஆக்கள் வீட்டை வந்திருக்கும் போது முன்னால் இருக்க வேண்டாம், நீங்க தள்ளி விட்டுருவீங்க, அங்கால போயிட்டு இருங்க அப்படி எந்த ஒரு பெற்றோரும் சொல்ல வேண்டாம். அப்படியான அனுபவம் உங்களுக்கு இருந்தது? எனக்கு நிறைய அனுபவம் இருந்திருக்கிறது. அதுல மட்டுமல்ல, நான் பள்ளி சென்ற போதிலும் என்னையை ஒரு மாணவிகளோடு பின்னோக்கி பின் வரிசையில தான் என்னை இருத்தி வைப்பாரு. நான் ஒரு நார்மல் ஸ்கூல்ல தான் படித்தேன்னா அங்க பின்னோக்கி தான். எனக்கு ஒரு முயற்சிக்கே இல்லை. ஒரு ஆசிரியராக இருக்கட்டும், அவர் முன்னுக்கு எனக்கு
இப்படி நீங்க படிக்கணும், இப்படி முன்னுக்கு வந்து இருங்கோ, உங்களுக்கு விளங்காது, இந்த மாதிரி நீங்க வந்து படியுங்கோ என்று யாருமே எனக்கு ஊக்குவிச்சது இல்லை. நானும் நிறைய விஷயங்கள் எனது மனதில் இருக்கின்றது. அதெல்லாம் சொல்ல போனா நேரம் காணாது. அதனால் நான் நான் அப்படி நான் என்னவென்று கேட்டால் பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்கினீர்கள் என்பதை கூறிக்கொண்டு அந்த வகையில பெற்றோர்கள் அப்படி மாற்றுத்திறனாளிகள் செய்யக்கூடாதுன்றது உங்களோட விருப்பம். மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். அவர்களுக்கு நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். உங்களால முடியும், உங்களால் ஒரு நான் என்ன பொறுத்தளவுல சொல்லுவேன், நான் ஒரு ஊர்ல எந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி அக்காட ஊர்ல ஒரு தம்பி ஒருத்தர் சின்ன 4 வயது இருக்கும். அவருக்கு பேசலாம், அவரோட வேலைகளை சகல வேலையும் செய்ய மாட்டார். அது நான் ஒரு மாற்றுத்திறனாளியா நான் அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த 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 சிறுவன் வந்து எல்லாரும் கதைக்கும் போது யாருடையும் கதைக்காத பொழியன் என்னைய கண்ட போது வந்த கைய பிடிச்சு அவட தந்த பாசையில என்னமோ சொல்றார். அப்ப அவருக்கு தெரியுது ஒரு மாற்றுத்திறனாளின்றது அவருக்கு விளங்குது. அப்ப நான் அவருக்கு நிறைய விஷயங்கள் நான் செய்யணும்னு இருந்தேன். நான் அவருக்கு செய்ய இல்லாம போயிட்டது. அவங்களோட அம்மா வந்து அவரை பேசுவாங்க. சில நேரம் அவங்களோட அம்மாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பேசுவாங்க, அங்கால போயிடாத விழுந்துருவேன் அப்படின்ட்டு அவரை பேசுவாங்க. எனக்கு சரியான மனசுக்கு கவலையா இருக்கும். நான் சொல்லுவேன், அப்படி சொல்ல வேண்டாம், நீங்கள் வந்து அவருக்கு மெல்ல மெல்ல உங்களோட மொழியில அவருக்கு சொல்லி கொடுங்க என்று நான் அதை பார்த்து நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் நிறைய பேரோட மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுல நடக்கிற சில விஷயங்களை நான் அவதானிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டாம். அவங்களுக்கு நீங்கள் தான் தாய், மற்றவரை விட தாயும் தந்தையும் தான் ஒரு பிள்ளைக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன். நல்லது குருதாவர்களே, இவ்வளவு நேரமும் இந்த நேர்காணலை வழங்கி ஒத்துழைப்பு செய்தமைக்கு நன்றி. உறவுகளே, எங்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுங்கள். உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உறவுகளுக்கும் அதனை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்வையற்றோர் அறக்கட்டளை நிலையத்தினுடைய சமூக பணியோடு இணைந்து கொள்ளுங்கள். பண்டையிலே மாற்றுத்திறனாளிகளுடைய உற்பத்தி அலகு ஒன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே பார்வையற்றோருடைய மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடைய உற்பத்தி பொருட்கள் அங்கே விற்பனை செய்யப்படுகிறது. அதில் நீங்கள் கலந்து உங்களுடைய ஆதரவை வழங்குவதோடு இந்த யூடியூப் சேனலுக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கிய பிரவீனா அவர்களுக்கும் மற்றும் பணிப்பாளர் சைரன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.